ஹோஸ்டிங்கர்ல ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஹோஸ்டிங்கரில் யூஸ்வலாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கும். அதில் ஃப்ரீலான்சருக்கு ஒரு பெஸ்ட் பிளான் டு ஸ்டார்ட் வித் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் பிளான் அப்படிங்கிறது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ப்ரொவைட் 1 year ஃப்ரீ டொமைன். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் இந்த பிளான் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சூஸ் பிளான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 1 month, 12 months, 24 months அண்ட் 48 months பிளான் இருக்கும். 1 month பிளானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டொமைன் வராது. மற்றது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் 1 year ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல 12 months பிளான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய கூப்பான் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கூப்பான் கூட அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அடிஷனல் 7% ஆஃப். ஸோ கிளிக் கண்டினியூ. தென் நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதர் யூ கேன் டைரக்ட்லி லாகின் யூசிங் யுவர் ஜிமெயில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, அல்லது நீங்கள் வந்து யூசர் நேம் ஜிமெயில் வச்சுக்கிட்டு இதுக்கு தனியாக ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பில்லிங் அட்ரஸ் டீடைல்ஸ் நீங்கள் என்டர் பண்ணணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ், சிட்டி, பின்கோட் எல்லாமே என்டர் பண்ணிட்டு கிளிக் கண்டினியூ. தென் உங்களுடைய கார்டு டீடைல்ஸ், பேமெண்ட் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஓடிபி, பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இட் வில் ரீடைரக்ட் டு அ ஹெச் பேனல். நம்மளுக்கு இங்கே ஹோஸ்டிங் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. தென் அடுத்து உங்களுக்கு ஹூ இஸ் திஸ் வெப்சைட் ஃபார் அப்படிங்கிறது கேட்கும். யூ கேன் சூஸ் மை செல்ஃப் ஆர் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட். Do you want to create or migrate website? இந்த இடத்துல நான் புதுசாக தான் வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் வெப்சைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் we are using WordPress to create website. ஸோ select WordPress and click next. ஸோ இந்த இடத்துல WordPressக்கான அட்மின் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரும். உங்களுடைய இமெயில் ஐடி தான் யூசர் நேம், பாஸ்வேர்ட் டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட். வாட் டைப் ஆஃப் பிஸ்னஸ், இந்த இடத்துல பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். Then you can select build from scratch. இதில் நீங்கள் you can choose Astra theme or default வச்சுக்கலாம். உள்ள போய் நான் ஆப்வியஸாக நம்ம மாற்ற போகிறோம். அதே மாதிரி இந்த பிளகின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் உள்ள போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால டீசெலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அவங்க 1 இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டொமைன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ உங்களுடைய டொமைன் நேம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டொமைன் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து என்னுடைய டொமைன் நேம் நான் டைப் பண்ணுறேன். அதனுடைய அவைலபிலிட்டி காட்டும். ஸோ அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா ஐ கேன் ரெஜிஸ்டர் த டொமைன். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எகெயின் அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல கம்பெனி ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. தென் எகெயின் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோட் எல்லாமே கொடுத்துட்டு ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடுங்க, கிளிக் பண்ணிடுங்க. தென் உங்களுக்கு டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு.
தென் டார்கெட் ஆடியன்ஸ் லொகேஷன் இந்தியாங்கிறத சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. தென் WordPress is getting installed. Once இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் it will take us to the WordPress dashboard. ஸோ இதான் நம்மளுடைய WordPress டேஷ்போர்ட். இதில் நீங்கள் மேலே டாப் லெஃப்டில் விசிட் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய சாம்பிள் பேஜ் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஹலோ வேர்ல்டு பேஜ் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தீம்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுடைய இமெயிலுக்கு வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் லிங்க் ஒன்று வரும். ஸோ அதை லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸில். ஸோ அந்த ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்களுடைய டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் ஹோஸ்டிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகி யூ கேன் யூஸ். ஹெச் பேனலில் போனீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஹோஸ்டிங்கில் இருக்கீங்க, என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா WordPress அட்மின் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் உங்களோட ஹெச் பேனல் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.